நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இறுதி அறிக்கை அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறையின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் இணைப்பில். உங்கள் விவரத்தை சொல்லலாம் சுப்பிரமணியன். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நேற்று வலசரவாக்கம் போலீசார் 1.25 மணி நேரம் விசாரணை என்பதை நடத்தினார்கள். அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக இறுதிக்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய போலீசார் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் இதற்கான இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று சீமானிடம் விசாரணை நடத்திய காவல் ஆய்வாளருக்கு விசாரணை எப்படி நடத்துவது என்பது தொடர்பான ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் ஆகிய 3 பேர் மட்டுமே அந்த விசாரணை நடத்தப்பட்ட அறையில் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஆதாரங்கள், ஏற்கனவே மருத்துவ அறிக்கைகள் அனைத்தையுமே ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும், இறுதிக்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான பணியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.